வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6ல் தலைப்பு சிற்றிலக்கியங்கள் பகுதி 1 தான் பார்க்குறோம். பகுதி 1ல் நம்ம அறிமுக வகுப்பாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிமுக வகுப்பில் பகுதி 1ல் பாட்டின் இயல்பை இலக்கண வரையறை செய்து விளக்கும் நூல் தான் பாட்டியல் நூல். பாட்டின் இயல்பை இலக்கண வரையறை செய்து விளக்கும் நூல் தான் பாட்டியல் நூல். அப்படி சிற்றிலக்கியங்களின் இன்றைய தலைப்பான சிற்றிலக்கியங்களின் இலக்கணங்களை வரையறுத்து கூறுவது இப்பாட்டியல் நூல்களின் பெரும்பணி. ஓகேவா? பாட்டியல் நூலின் பெரும்பணி என்ன? சிற்றிலக்கியங்களின் இலக்கணங்களை வகுத்து கூறுவது தான் இந்த பாட்டியல் நூல்களின் பெரும்பணியாக இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னா, இலக்கண நூலுக்கு என்ன இலக்கணம் வகுத்திருக்கு அப்படின்னா, முதலாக பார்க்கறது தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்னா தமிழ் மொழியில் மிகவும் பழமையான ஒரு இலக்கண நூலை அந்த தொல்காப்பியம் சொல்லலாம். இந்த தொல்காப்பியம் அப்படின்றது எழுத்து சொல் அப்படின்ற 2 இலக்கண அதிகாரங்களை பற்றி பேசுகிறது. எழுத்து சொல் அப்படின்னு அதோட தொடர்ச்சியாக எழுத்து சொல் அப்படின்ற எழுத்து சொல் அப்படின்றதை தொடர்ச்சியாக எழுத்து சொல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தை பற்றி பேசுகிறது தொல்காப்பியம். எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின்றத பற்றி பேசுகிறது. பொருள் என்னும் முப்பெரு பிரிவை உடையது. எழுத்து சொல் பொருள் அப்படின்னு 3 பிரிவை பற்றி சொன்னாலும், பொருள் இலக்கணத்திலே யாப்பு அணி என்று 2 வகை இலக்கணத்தையும் அடக்கி கூறும் நூலாக எது இருக்குன்னா அந்த தொல்காப்பியம் இருக்கிறது. அப்போ எழுத்து சொல் ஆகியவற்றை விளக்கி, ஓகேவா, இந்த தொல்காப்பியத்தை தொடர்ந்து நன்னூல் அப்படின்ற இலக்கண நூல் எழுத்து சொல் பொருள் அப்படின்ற 3 இலக்கணத்தை சொல்லுது. அதில் பொருள் அதிகாரத்திலேயே அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்ற 2 பொருள்களை பிரித்து சொல்கிறது. எழுத்து சொல் பொருள் 3 இலக்கணம் இருக்கு. அதில் எழுத்து சொல் அப்படின்ற தனியலாக, பொருள் அதிகாரத்தில் அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்ற தனி இயலாக இலக்கணத்தை வகுத்து சொல்கிறது. அதில் அகப்பொருளை மட்டும் சொல்லக்கூடிய நூலாக இறையனார் அகப்பொருள் உரை, நம்பியகப்பொருள், இறையனார் அகப்பொருள் உரை, நம்பியகப்பொருள், மாறன் அகப்பொருள், வீரசோழியம் இலக்கண விளக்கம், இதெல்லாம் அகப்பொருளை சார்ந்து சொல்லக்கூடிய இலக்கண நூல் பெயர்கள். அகப்பொருளை மட்டும் விளக்கக்கூடிய இலக்கண நூல்களின் பெயர்கள். அதே மாதிரி புறப்பொருளை சார்ந்து விளக்கக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா. புறப்பொருளை மட்டும் விளக்கக்கூடிய இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா. அதற்கடுத்து யாப்பெருங்காலம் யாப்பெருங்கலக்காரிகை அப்படின்றது யாப்பின் தன்மையை விளக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. இறுதியாக இருக்கக்கூடியது அணி இலக்கணம். அது தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், திருக்குறுகை பிரான் கவிராயர், மாறன் பாப்பிவினம் அப்படின்னு பாவோட அணி பாவினத்தில் எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படின்றது. அணியின் இலக்கணத்தை சொல்லக்கூடியது தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம். அதனை தொடர்ந்து மாறன் பாப்பினம் அப்படின்ற பாவகையை பற்றி சிறப்பாக விளக்கக்கூடிய ஒரு இலக்கண நூலாக இருக்கு. இதுக்குரிய ஆசிரியர் திருக்குறுகை பிரான் கவிராயர். அவர் இயற்றிய நூலு பேர் பாவினம். இதை தொடர்ந்து இயற்றப்பட்ட நூல் தான் இந்த பாட்டியல் அப்படின்ற நூல். ஓகேவா? இதை தொடர்ந்து எழுதப்பட்டதுதான். அதாவது செய்யுள்கள் பயிலும் வண்ணம் பயிற்றிய இலக்கணங்களை விளக்கி கூறும் முறையில் தண்டபாணி சுவாமியால் வண்ணவியல் என்ற ஒரு நூலை இயற்றியதாகவும் அறிவோம். காலப்போக்கில் யாப்பிலக்கண ஆராய்ச்சி மேலும் வளர்ந்து பாவிற்கு இலக்கணம் உரைப்பதற்கு பதிலாக அப்பாவின் இனங்களுக்கே இலக்கணம் விரைக்கும் வகையில் பிற்காலந்த இலக்கண நூல் அந்த நூல் தான். அதாவது முதல்ல எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்றது 3ஐயும் ஒரு இயல்ல ஒரு தனித்தனி உறுப்பாக வைத்து இலக்கணம் வகுக்கப்பட்டது. அதற்கடுத்து பொருள் அப்படின்றது பொருள் அதிகாரத்தை மட்டும் விரிவாக சொல்லக்கூடிய ஒரு இயலாகவும்,
ஓகேவா? அந்த பொருள்ல அகப்பொருள் சார்ந்தும், புறப்பொருள் சார்ந்தும் தனித்தனி இலக்கண நூல் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து அணிக்காக, யாப்புக்காக உருவாக்கப்பட்டது யாப்பருங்கலம், யாப்பருங்கலங்காரிகை. அணிக்காக உருவாக்கப்பட்ட நூல் தான் மாறன் அலங்காரம் அப்படின்ற நூல். ஓகேவா? அப்ப தண்டி அலங்காரம் அப்படின்றது அணியின் இலக்கணத்தை விளக்கக்கூடிய இப்படி செயல்கள் பயிலும் வண்ணங்களை பற்றி இலக்கணங்களை விளக்கும் கூறும் தண்டபாணி சுவாமியின் வண்ணவியல் போன்ற நூல்கள் உருவாயின. இங்கனம் யாப்பாராய்ச்சியின் வளர்ச்சி நிலையில் பிறந்ததே பாட்டியல் என்னும் புதிய வகை. இந்த இலக்கண நூலின் வளர்ச்சி நிலையில் பாட்டியல் அப்படின்ற ஒரு நூல் உருவாக்கப்பட்டது. புதிய நிலை பிறந்தது. அந்த பாட்டியல் நூலோட இலக்கணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இரு கூறுல சொல்லுது. ஒன்று, எழுத்துக்களோட சீர்கள் பற்றியும் குணம் பற்றியும் கணம் பற்றியும் நட்சத்திரம் பற்றி சொல்லக்கூடியது ஒரு வகை. எழுத்தோட சீர், குணம், கணம், நட்சத்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒரு வகை. மற்றொன்று வகை சிற்றிலக்கிய வகைகளை பற்றி சொல்வது. மற்றொன்று வகை என்னது? சிற்றிலக்கிய வகைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக பாட்டியல் நூல் உருவாக்கப்பட்டது. அந்த பாட்டியல் நூல்கள் அப்படின்றது 2 நிலையில் பேசப்படுது. அவ்வாறு பேசப்பட்ட பாட்டியல் நூல்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. என்னென்ன வகையில் வகைப்படுத்தியிருக்காங்க, என்னென்ன பெயரில் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாட்டியல் நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா, பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல். பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல். பன்னிரு, வெண்பா, நவநீத பாட்டியல். இதோட தொடர்ச்சியாக சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், பிரபந்த மரபியல், பிரபந்த தீபிகை. இதெல்லாம் பாட்டியல் இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்களாகும். பாட்டியல் நூல்கள் என்ற வரிசையில் சொல்லக்கூடிய நூல்கள். இந்த பாட்டியல் நூல்கள் என்னென்ன செய்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல பன்னிரு பாட்டியல் அப்படின்ற நூல் பன்னிரு பாட்டியல் அப்படின்னா பாட்டியல் நூல்களில் மிகவும் சிறந்ததாக போற்றக்கூடியது எதுன்னு சொல்லலாம், இந்த பாட்டியல் நூலை சொல்றான். இதோட எழுத்தியல், சொல்லியல், இனவியல், இதுல 3 இயல் இருக்கு. இதுல பன்னிரு பாட்டியல்ல எத்தனை இயல் இருக்கு? 3 இயல் இருக்கு. பன்னிரு பாட்டியல்ல 3 இயல்கள் இருக்கிறது. பன்னிரு பாட்டியல்ல 3 இயல்கள் இருக்கிறது. 3 இயல்கள், மொத்தம் 232 நூற்பாக்கள் இருக்கு. நூற்பான சூத்திரங்கள் உள்ளது. ஓகேவா? எழுத்தியல், சொல்லியல், இனவியல் என்ற 3 இயலும் 232 சூத்திரங்களும், எழுத்துக்களின் பிறப்பு பற்றியும், நூலின் முதற்சீரில் அமைந்திருக்கிய எண்வகை பொருத்தங்கள் பற்றியும், சொல்லியல்ல 3 வகை பொருத்தங்கள் பற்றியும், இனவியல்ல சிற்றிலக்கியங்கள் 61ற்குரிய இலக்கணம் பற்றி சொல்லுது. அப்ப சிற்றிலக்கியத்திற்குரிய இலக்கணத்தை எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பன்னிரு பாட்டியல்ல 3வது வகையா இருக்கக்கூடிய இனவியல்ல தான் சிற்றிலக்கியங்கள் 61ற்குரிய சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்றாங்க? 61 அப்படின்னு சொல்றாரு. இந்த 61ற்குரிய இலக்கணத்தை எதுல சொல்லியிருக்காரு? இனவியல்ல சொல்லியிருக்காரு. பன்னிரு பாட்டியல்ல இனவியல்ல தான் சொல்லியிருக்காரு. இதை பத்தி சிற்றிலக்கியங்கள் அழகு 6ல, ஓகேங்களா, அழகு 6ல சொல்லப்பட்டு சிற்றிலக்கியங்கள் இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல்ல எந்த இயல்ல சொல்லியிருக்காங்க? இனவியல் அப்படின்ற இயல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்நூலின் ஆசிரியர் என்பது இன்னும் எக்காலத்திலும் எழுந்தது என்ற பற்றும் தெளிவான வரையறை இல்லாதாயினும், நூலாசிரியர் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கலாம் என்று கருத்து சொல்லப்படுது. இதற்கிடையே பொய்கையார், பரணர், இந்திரகாளியர், அவிநாயர், கல்லாடர், அகத்தியர், கபிலர், சேந்தம்பூதனார், கோவூர்கிழார், மாபூதனார், சீத்தலையார், பல்காயனார், பெருங்குன்றூர் கிழார் ஆகிய புலவரின் பெருமக்களின் சூத்திரங்களாக பல செய்யுட்கள் ஆசிரியர்களாகவே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்நூல் 61 சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. என்ன நூல்? இந்த பன்னிரு பாட்டியல் அப்படின்ற நூல். 61 சிற்றிலக்கியங்களுக்கு விளக்கணம் சொல்லக்கூடியது இந்த பன்னிரு பாட்டியல். அதற்கடுத்து பார்த்தோம்னா வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல்னா வச்சினந்தி மாலை எனும் வெண்பா பாட்டியலை குறிப்பிடுவார்கள். வெண்பா பாட்டியலை என்னன்னு சொல்றாங்க? வச்சினந்தி மாலை அப்படின்னு அழைக்கிறாங்க. வெண்பா பாட்டியலை என்னன்னு சொல்றாங்க? வச்சினந்தி மாலை என்று வெண்பா பாட்டியலை குறிப்பிடலாம். இந்நூலை இயற்றியவர் குணவீர பண்டிதர்.
குணவீர பண்டிதர் தன் ஆசிரியரான வச்சினந்தி தேவர் பெயரால், ஓகேங்களா, ஆசிரியர் பெயராலே இயற்றப்பட்ட நூல் எதுனா இந்த வெண்பா பாட்டியல். ஓகேவா, அதனாலதான் வச்சினந்தி மாலை அப்படின்ற பெயர் இருக்கு. நேமிநாதம் என்னும் மற்றொரு இலக்கண நூலை இந்நூலாசிரியர் எழுதியிருக்காரு. அப்ப இந்த வெண்பா பாட்டியலை எழுதியவர் யாரு? குணவீர பாண்டியர். இந்த குணவீர பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் அப்படின்னு சொன்னோம்னா நேமிநாதம். இது இவர் இயற்றிய மற்றொரு நூல். ஆசிரியர் பெயரால் இயற்றப்பட்ட நூல் எதுனா இந்த வச்சினந்தி மாலை, வெண்பா பாட்டியல் என்று அழைக்கக்கூடிய வச்சினந்தி மாலை. 2ஆம் குலோத்துங்க சோழ காலத்தில் புலவர் வாழ்ந்தராக இருக்கின்ற செய்தி இருக்கிறது. இவர் இயற்றிய நூல் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் கருத்து உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கறது நவநீத பாட்டியல். நவநீத நாடனர் என்ற ஆசிரியரால் இயற்றப்பட்டிருக்கு. நூலாசிரியர் காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டு. மிகைச் செயல்களாக இந்நூல் குறிப்பிடப்பட்டுள்ள 27 செயல்களை நீக்கிவிட்டால் மீதி உள்ள செயல்களில் 44 பிரபந்தங்களுக்குரிய இலக்கணமே இந்நூல் சொல்லப்படுது. 44 தான், அதாவது பிரபந்த இலக்கணம் 44 அப்படின்ற செய்தியை சொல்லுவது நவநீத பாட்டியல். அடுத்து பார்க்கறது நவநீத பாட்டியல். ஓகேவா, அந்த நவநீத பாட்டியல் மிகுந்துள்ள செயல்கள் 44 பிரபந்தங்களுக்குரிய இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கறது சிதம்பர பாட்டியல். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்னது? சிதம்பர பாட்டியல். சிதம்பர பாட்டியல் என்ன இலக்கண செய்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, பரஞ்சோதி முனிவரால் பாடப்பெற்ற நூல். நூலாசிரியரோட காலம்னு பார்த்தா 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா. அகத்தியர் பாட்டியல் என்னும் நூலின் வழிநூல் என்றும் இதை சொல்லலாம். இந்நூற் பாயிரத்தில் அறியலாம். ஓகேங்களா, அகத்தியரோட வழிநூல் அப்படின்ற செய்தியை இந்நூலின் பாயிரத்தில் நம்ம அறியலாம். இதுல உறுப்பியல், செய்யுளியல், ஒலிபியல், பொருத்தவியல், மரபியல் அப்படின்னு 5 பகுதி இருக்கு. இதுல எத்தனை பகுதி இருக்கு? உறுப்பியல், உறுப்பு பற்றி சொல்லுது, செயலை பற்றி சொல்லுது, ஒலிபியலை பற்றி சொல்லுது, பொருத்தவியல் பற்றி சொல்லுது, மரபியல் அப்படின்னு 5 பகுதிகளும் 47 செயல்களும் உள்ளன. மொத்தம் எத்தனை இருக்கு? 5 பிரிவுகள் இருக்கு, 47 செயல்கள் இருக்கு. இதோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர். காலம்னு பார்த்தா 11ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. 63 சிற்றிலக்கியங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுனா அது சிதம்பர பாட்டியல். 63 சிற்றிலக்கியத்துக்குரிய இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தா அது இந்த சிதம்பர பாட்டியல். அடுத்து நம்ம பார்க்கறது இலக்கண விளக்க பாட்டியல். இலக்கண விளக்கம் என்னும் இந்நூல் 5 இலக்கணங்களை உணர்த்தும் முறையில் எழுதப்பட்டது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இலக்கணங்களை உணர்த்தக்கூடிய ஒரு நூலாக எது இருக்குன்னா இந்த இலக்கண விளக்க பாட்டியல். இந்த நூலை குட்டி தொல்காப்பியம் என்றும் சொல்லலாம். இந்த நூலை என்னன்னு சொல்றாங்க? குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுனா இந்த இலக்கண விளக்க பாட்டியல். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கக்கூடிய இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்ற நூல் 5 இலக்கணத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. ஆசிரியர்னு பார்த்தோம்னா வைத்தியநாத தேசிகர். இந்நூலின் ஒரு பகுதியான பாட்டியலை அவரது குமாரான தியாகராச தேசிகரால் செய்யப்பட்டிருக்கு. நூலின் முற்பகுதியில் அறிவோம். இந்நூலின் 63 சிற்றிலக்கியங்களுடைய இலக்கணத்தை அறியலாம். இதோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. இலக்கண விளக்க பாட்டியல்ல எத்தனை சிற்றிலக்கியங்கள் வகை சொல்லப்பட்டிருக்கு? 63 சிற்றிலக்கிய வகை பற்றி சொல்லியிருக்கு. இது குட்டி தொல்காப்பியம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்க்கறது பிரபந்த மரபியல். இதன் ஆசிரியர் பெயர் அறியவில்லை. இந்நூலின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. ஓகே. கையெழுத்து பிரதி சென்னை அரசியலார் ஓலைச்சுவடி நூலகத்தில் இன்றும் உள்ளது. சென்னை அரசியலார் ஓலைச்சுவடி நூலகத்தில் இன்றும் உள்ளது. 96 வகை சிற்றிலக்கிய இலக்கணத்தை காண்கிறோம். பிரபந்த மரபியல்ல தான் 96 வகை சிற்றிலக்கியத்துக்குரிய இலக்கணத்தை அறியலாம். அதுக்கடுத்து பார்க்கறது பிரபந்த தீபிகை. பாப்புவியர் என்னும் முத்து வேங்கட சுப்பரால் இயற்றப்பட்ட நூல் முற்றிலும் கிடைக்கப்படாத ஒரு நூலாக இருக்கு. 25 முழு செயல்களும் ஒரு அரை செயல் மட்டுமே இதுவரை கிடைத்துள்ளது. இவற்றுள் 75 சிற்றிலக்கியக்குரிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. 75 சிற்றிலக்கங்களின் இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் எதுனா இந்த பிரபந்த தீபிகை.
இந்நூல் 96 வகை சிற்றிலக்கியங்களும் இலக்கணம் கூறி எழுந்தது என்பதை நூலின் முதற் செயலால் அறிகின்றோம். இந்நூலின் ஆசிரியர் தந்தை பெயர் பெரியசாமையா என்னும் நூலின் காலம் 19ஆம் நூற்றாண்டு என்றும் அறிய முடிகிறது. இந்நூல் செந்தமிழில் 17ஆம் தொகுதியில் வெளியிடப்பட்டுள்ளது. பாட்டின் நூல்களையே இன்றி வேறு பல பாட்டியல் நூல்களும் இருந்ததே என்று அறிகின்றோம். வெண்பா பாட்டியல், பாயிர உரையால், இந்திரகாளியர் பாட்டியல் என்ற நூல் இருந்ததையும், சிதம்பர பாட்டியலின் பாயிரச் செயல்கள், அகத்தியர் பாட்டியல் என்ற நூல் இருந்ததையும் டாக்டர் உ.வே.சா உரைத்துள்ளார். தன்னுடைய உரையில் உரைத்துள்ளார். இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த சிற்றிலக்கிய நூல்களின் இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பிரபந்தம் அப்படின்ற இலக்கண நூல். இந்த பிரபந்தம் சிற்றிலக்கிய பற்றி சொல்லக்கூடிய இலக்கண கூறு அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரபந்தம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள், பிரபந்தம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா நன்கு கட்டப்பட்ட நூல் அப்படின்ற பொருள். அப்போ சிற்றிலக்கியங்களை சிறு பிரபந்தங்கள் என்றும் சில்லறை பிரபந்தங்கள் என்றும் குறிப்பிடுகிறார். பிரபந்தத்தில் என்ன சொல்கிறார்? பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்ட நூல் என்று பொருள். சிற்றிலக்கியங்களை சிறு பிரபந்தங்கள் என்றும் சில்லறை பிரபந்தங்கள் என்றும் அழைப்பார்கள். அப்போ பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்ட நூல் என்ற பொருள். பிரபந்தம் என்ற சொல் பொதுநிலையில் இலக்கியம் என்ற பொருளானது. சிற்றிலக்கியங்களை சிறு பிரபந்தம் என்றும் சில்லறை பிரபந்தம் என்றும் கூறலாம். காலப்போக்கில் பிரபந்தம் அப்படின்ற சொல்லே சிறு பிரபந்தங்களை குறிக்கும் பெயராக மருவியது. ஆனால் தமிழ் வேட்கை எழுந்த பின்னர் இச்சிறு பிரபந்தங்களை சிற்றிலக்கியங்கள் என்னும் செந்தமிழ் சொல்லால் குறிப்பிட்டனர். பிரபந்தம் என்ற சொல் வழக்கிலிருந்து தேய்ந்து மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. ஓகே, அப்படி உருவாக்கப்பட்ட இந்த பிரபந்த வகை நூல் அப்படின்னு பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அந்த சிற்றிலக்கிய வகை, பிரபந்த வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 16 யாரார் பெருக்கி பிரபந்தமாக்கி பலவகை எடுத்துரைக்கின். 16 யாரிற் பெருக்கி பிரபந்தந்தாதி பலவகை எடுத்துரைக்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் உள்ள சிற்றிலக்கங்களை 96 என்னும் தொகையில் அடுக்கி கூறுவது ஒரு மரபு. இவ்வரையறையை பிற்காலத்தில் எழுந்த பாட்டியல் நூல்களில் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளதை காண்கிறோம். 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த பிரபந்த தீபிகையில் 16 யாரிற் ஒருக்கி பிரபந்தந்தாதி என எடுத்துரைக்கின் என தொடர் முதலில் நூலின் முதற்செயல் இடம்பெற்றுள்ளது. அப்போ 18ஆம் நூற்றாண்டில் எழுந்த பிறிதொரு நூலிலும் இந்த பிரபந்த மரபியல் அப்படின்ற நூலிலும் இந்த பிரபந்த தீபிகை பற்றி செய்தி உள்ளது. பிரபந்தம் அப்படின்ற நூலுக்கான செய்தி உள்ளது. பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் வகையம். அப்புறம் பிரபந்தம் சொல்லக்கூடிய இந்த சிற்றிலக்கிய வகைகள் என்னன்னு சொல்றாங்க. பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக, பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் தொகைதாம். 96 வகையுடைய தொகை நூலாம் அப்படின்னு பிரபந்த மரபியல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இவை இரண்டையும் தவிர பிற பாட்டியல் நூல்களிலும் 96 அப்படின்ற வரையறை உள்ளது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. எதுலன்னா கிபி 1732ஆம் ஆண்டு வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட சதுர அகராதி 1000 சதுரகராதி அப்படின்றது வீரமாமுனிவரால் எழுதப்பட்டது. 1732 வீரமாமுனிவர் இயற்றிய சதுர அகராதியில் காணப்பட்டவரை அமைப்பை பின்பற்றி எண்ணலாம். சதுர அகராதியில் பிரபந்தங்கள் 96 என்றும் வரையறை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் வீரமாமுனிவரே இவ்வரையறை உண்டாக்கியார் என்றும் எண்ணம் இயலாது. கிபி 1682 முதல் கிபி 1723 வரை வாழ்ந்தவராக கருதப்படும் படிக்காசு புலவர் பாடிய 1682 முதல் 1732 வரை வாழ்ந்த சிவத்தெழுந்த பல்லவராயன் உலா அவை இயற்றிய படிக்காசு புலவர். சிவத்தெழுந்த பல்லவராயன் உலா அப்படின்ற நூலை படைத்த படிக்காசு புலவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகேவா, சிவத்தெழுந்த பல்லவராயன் உலா அப்படின்ற நூலை 96 கோல பிரபந்தங்கள்
கொண்டபிரான் என தொடர் காணப்படுகிறது. அப்போ இலக்கிய சான்றாக 96 என்ற வரையறை முதலில் எந்த நூல் சொல்லப்பட்டிருக்கு? இதுவரை 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு இலக்கண நூல் தான் பார்த்தோம். முதல் முறையாக ஒரு இலக்கியத்தில் சான்று இருக்குது அப்படின்னா இந்த படிக்காசு புலவர் எழுதிய சிவல் தெளிந்த பல்லவராயன் உலா அப்படின்ற நூலில் தான் இலக்கிய நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்ற தொடர் மூலம் இந்த செய்தியை அறிய முடிகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படும் பன்னிரு பாட்டியலில் 61 சிற்றிலக்கியங்கள் பற்றியும், கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுந்த வெண்பா பாட்டியலில் 55 சிற்றிலக்கியங்கள் பற்றியும், கிபி 15ஆம் நூற்றாண்டில் எழுந்த நவநீத பாட்டியலில் 44 சிற்றிலக்கியங்கள் என்று அப்படின்னு எண்ணிக்கை வரிசையை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நூலில் என்னென்ன எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னு எண்ணிக்கையை வகைப்படுத்துகிறாங்க. அதில் முதல்ல 12ஆம் பாட்டியல். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பன்னிரு பாட்டியலில் 66 சிற்றிலக்கியம் என்றும், வெண்பா பாட்டியலில் 55 சிற்றிலக்கியங்கள் என்றும், நவநீத பாட்டியலில் 44 சிற்றிலக்கியங்கள் என்றும், சிதம்பர பாட்டியலில் 63 சிற்றிலக்கியங்கள் என்றும், இலக்கண விளக்க பாட்டியலில் 63 சிற்றிலக்கியங்கள் என்றும் என்று எண்ணிக்கையை வரிசைப்படுத்தியிருக்காங்க. அப்போ பன்னிரு பாட்டியலில் 66 சிற்றிலக்கிய வகை சொல்லியிருக்காங்க. வெண்பா பாட்டியல் 55, நவநீத பாட்டியலில் 44, சிதம்பர பாட்டியலில் 63, இலக்கண விளக்க பாட்டியலும் 63 அப்படின்ற எண்ணிக்கை வகை சொல்லப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட எண்ணிக்கையின் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருட்சிறப்பின் இலக்கணம் என்ன, பொருட்சிறப்பால் அமையப்பெற்ற இலக்கிய நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வாறு பொருட்சிறப்பால் அமையப்பெற்ற இலக்கியம் என்ன அப்படின்னா, அந்த இலக்கியம் எதை சார்ந்து பேசுது அப்படின்ற செய்தியை பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைக்கவி, பரணி, களம், பகம் இதெல்லாம் சிற்றிலக்கிய வகைகள். பிள்ளைக்கவி, பரணி, களம், பகம். களம் அப்படின்றது களம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் பொருட்சிறப்பால் அமையப்பட்ட சிற்றிலக்கிய வகைகளில் அடங்கக்கூடிய நூல்கள். இதைத் தொடர்ந்து உலா, ஆற்றுப்படை, தூது, சதகம், ஊசல் அப்படின்ற நூல்கள் இருக்கு. இதனைத் தொடர்ந்து உலா, ஆற்றுப்படை, தூது, சதகம், ஊசல் அப்படின்ற சிற்றிலக்கிய நூல்களின் வரிசைப்பாடு அமையப்பட்டுள்ளது. இந்த சிற்றிலக்கிய வகையில் அடங்காத நூல்களும் உண்டு. அப்படி அடங்காத நூல்கள் அப்படின்னு எதை சொல்லலாம்னா, எழு, கூற்றிரகை, சின்னப்பூ, குழுமகன், பாதாதி கேசம், கேசாதி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். இதன் தொடர்ச்சியாக இப்போது வாழ்வில் வாழும் இலக்கியமாக இருக்கக்கூடியது. இந்த பிரபந்த வகையில் வாழும் இலக்கியமாக இருக்கு. பிரபந்தம் அப்படின்னு சொன்னாவே 96 வகை சிற்றிலக்கியங்களில் பிள்ளைக்கவி முதல் பிள்ளைக்கவி, பரணி, கோவை, தசாங்க தையல் ஈராக இருக்கக்கூடியது. சரிங்களா? 96 வகை சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 96 வகை வாழும் இலக்கியங்களாக சொல்றது 96 வகை சிற்றிலக்கியங்கள். பிள்ளைக்கவி, பரணி, களம்பகம், கோவை, வருக்கோவை, மும்மணிக்கோவை, அங்கமாலை, நான்மணி மாலை, இணைமணி மாலை, வருக்க மாலை, மும்மணி மாலை, தொகைநிலைச்சொல், எண் செய்யுள், ஒயிலந்தாதி, பதிற்றுப்பந்தாதை, நூற்றந்தாதி, உலாமடல், ஒருபா ஒருபது, இருபா இருபது, ஆற்றுப்படை, பதிற்றுப்பத்தந்தாதி, நூற்றந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, கையறு நிலை, தசாங்கப்பத்து, தூது, 40, தாண்டகம், பதிகம், சதகம், குறத்திப்பாட்டு, உலத்திப்பாட்டு, ஊசல், எழுக்கூற்றிருகை, சின்னப்பூ, பெருங்காப்பியம், காப்பியம், தசாங்க தையல் ஆகிய 40 சிற்றிலக்கிய வகை மட்டுமே இன்றும் வாழும் இலக்கியங்களாக சொல்லப்பட்டுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருந்தாலும் இப்போ தற்போது
வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இலக்கியங்களாக 40 வகையை சொல்கிறாங்க. அப்படி 40 வகையில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன அப்படின்னா, பிள்ளைக்கவியில் முதலாக பரணி, கோவை, தசாங்க, தையல், ஈராக. அப்போ பிள்ளைக்கவி முதல் பரணி, கலம்பகம், கோவை, வறுக்கக்கோவை, மும்மணிக்கோவை, அங்கமாலை, நான்மணி மாலை, இணைமணி மாலை, வறுக்க மாலை, மும்மணி மாலை, தொகைநிலைச்சொல், எண்செயில், ஒயிலந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, நூற்றந்தாதி, உலா, உலாமடல், ஒருபா ஒருபது, இருபா இருபது, ஆற்றுப்படை, கையறு நிலை, தசாங்க 10, தூது 40, தாண்டகம், பதிகம், சதாகம், குறத்திப்பாட்டு, உலத்திப்பாட்டு, ஊசல், எழுக்கூற்றிருகை, சின்னப்பூ, பெருங்காப்பியம், காப்பியம், தசாங்க தையல் ஆகிய 40 சிற்றிலக்கிய வகை மட்டுமே இன்று வாழும் இலக்கியங்களாக உள்ளன அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. இன்று வாழும் இலக்கியங்களாக மொத்தம் இருப்பவை எத்தனை? 40. அப்போ மொத்த சிற்றிலக்கியங்கள் 96 என்ற செய்தி சொன்னாலும் அதில் 40 இலக்கியங்கள் மட்டுமே இன்று வாழும் இலக்கியங்களாக சொல்லப்படுது. அப்போ ஏறத்தாழ 15 மட்டுமே மக்களிடையே செல்வாக்கு பெற்ற சிற்றிலக்கியங்களாக விளங்குகிறது. ஏனையவை தோன்றாதும் தோன்றி அழிந்தும் இருக்கலாம். அவை பற்றிய பெயர் அறிமுகம் தவிர ஏனைய இலக்கியச் சுவடுகள் ஏதும் இல்லா. ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இவற்றை அடக்க வேண்டும் என்று எழுந்த வேட்கை, இதுவரை இல்லாத ஒரு வரையறையை உண்டாக்க வேண்டும் என்ற முனைப்பு, இவற்றுள் ஏதோ காரணமாக எழுந்த 96 என்ற இவ்வரையறை இன்றும் இறந்தொழிந்த நிலையில் உள்ளது. இப்போ 96 அப்படின்ற நிலையை இறந்தொழிந்த நிலையாக தான் இருக்கு அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இன்றைய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதோட இணைப்பு வளர்ச்சியாக சிற்றிலக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்ட பொருளமைதியோடு எழுந்தாயினும் அவற்றுள் சிலவற்றுள் வேறு சிற்றிலக்கிய பொருட்கூறும் வரவிருக்கதை காணலாம். தசாகம் என்பது தனியொரு வகை சிற்றிலக்கியமாயினும் உலா, தூது, சின்னப்பூ ஆகிய வேறு சிற்றிலக்கியங்களில் தசாகம் ஒன்று இன்றியமையாத ஒரு உறுப்பாக இருக்கிறது. வீர வெற்றி மாலை என்னும் இலக்கியத்தில் இவ்வுறுப்பு இடம்பெறுதல் வேண்டும் என்பது விதியாகவே கூறப்பட்டுள்ளது. அந்தாதி என்பது விதியாக கூறப்பட்டாலும் அந்தாதி என்பது அந்தமும் ஆதியும் மண்டலித்து செயல்தோறும் அந்தாதித்து வரும் ஒரு வகை தனி சிற்றிலக்கியமானது. அந்தாதித்தல் என்னும் பொருளமைதியை ஒட்டி அவ்விலக்கியம் பல வகை பெயரால் பெற்று விளங்குவதை காணலாம். இது மாதிரி பிள்ளைத்தமிழோட சிறப்பு, வெண்பா கலித்துறையோட சிறப்பு, இலக்கண புரைநிலை வாழ்த்துனா என்ன, ஓகே, மயக்கம் குழப்பம் தரும் நிலையில் பல சிற்றிலக்கிய பெயரை எண்ணிக்கையில் விரிவுபடுத்தியுள்ளனர் பாட்டியல் நூலார். அப்போ கலம்பகம், தசாங்கம், புறநிலை, புகழ்ச்சி மாலை என்ற 4 வகையில் அடங்குகின்ற இலக்கியங்களை தேவையின்றி 9ஆக விரித்து அங்கனமே வஞ்சி பூச்சூடி புறப்படும் படையெழுச்சி சிறப்பை, போருக்கு எழுவஞ்சி என்றும் தலைவனுடைய குலமுறை பிறப்பு ஆகியவற்றின் சிறப்பை பாடுவது வரலாற்று வஞ்சி என்றும், போரில் இறந்த வீரனை விருந்துண்டு களிக்கும் பேய்களின் ஆட்ட சிறப்பை கூறுவது செருகள வஞ்சி என்றும் 3ம் வேறு சிற்றிலக்கியங்களாக பெயர் பெற்றுள்ளன. இவ்வாறு வஞ்சி மாலை என்ற பெயரில் ஒன்றாகவே அடங்கி கூறலாம் அன்றோ. வாழும் சிற்றிலக்கியங்கள் பலவற்றில் கூட ஒரு குறிப்பிட்ட தலைவன் தலைவியின் கதை பல்வேறு வளர்ச்சி நிலையில் பல்வேறு இலக்கியங்களாக குறிப்பு பெற்றுள்ளது. அப்போ மகளிர் பலர் பாட்டுடைய தலைவின் புகழை பாடி ஊசல் ஆடுகின்றனர். இந்த பொருள் அமைதியை கூறும் இலக்கிய வகை ஊசல் என்று பெயர் பெற்றது. ஊசலுடன் அம்மானை, கலங்கு முதலிய ஆடல்கள் பல பருவத்தை தலைவன் வீதியில் பவனி வருகிறாள். ஓகேங்களா, பவனி வருகிறாள். தலைவியை பல சார்ந்த மகளிர் பாடுகின்றனர். அப்பொழுது பாட்டுடைய வடுவுகின்றனர். இப்பொருள் அமைதியை கூறும் இலக்கிய பருவ மகளிரும் காண்கின்றனர். மையல் கொண்டு வகைக்கு உலா வந்து பெயர் பெற்றது. உலா காட்சியில் தனக்கு ஏற்பட்ட கால மிகுதியை தன் தோழியர் பலருடன் ஒரு தடவி கூறி வருந்துகின்றாள். இந்த பொருள் அமைதியை வைத்து பிறக்கும் இலக்கிய வகைதான் பவனி காதல் என்பது. அப்போ உலாவில் கண்ட தலைவனிடம் தூது சென்று தன் ஆற்றாமையை கூறுவது, அவனது மாலையை வாங்கி வருமாறு தலைவி தன் தோழியிடமே பிற அஃறிணை பொருட்களிடமோ புலம்புவாள். இந்த நிலையில் பொருளமைதி பற்றி எழும் சிற்றிலக்கியம் தூது என்று பெயர்பட்டது. இவ்வாறு உலாவாகவும் தூதாகவும் குறவஞ்சியாகவும் ஊசல் இலக்கியமாகவும் முதல
முதலிய பல வகை சிற்றிலக்கியங்கள் கருப்பொருளை கதை பொருளும் ஏலத்தாழ ஒன்றாகவே அமைந்தாலும் வளர்ச்சி நிலையில் வெவ்வேறு இலக்கிய பெயரோடு வெவ்வேறு சிற்றிலக்கிய பெயராக உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப சிற்றிலக்கிய சாயலில் பிற நூல்களும் உண்டு. அப்படி பார்த்தோம்னா காப்பிய கதை, பக்தி கதை, நீதி கருத்தும், வைத்திய முறை, இலக்கண செய்தி முதலான பல்வேறு பொருட்களையும் பொதுமக்கள் முன்னில் படைக்க விரும்பிய ஆசிரியர்கள் பொதுமக்களை விரும்பி கவர்ந்து செல்வாக்கு பெற்றிருந்த இலக்கிய சாயலை தன் பொருளுக்கு சட்டமாக பயன்படுத்தினர். இத்தகைய சூழ்நிலையில் குறிப்பிட்ட சிற்றிலக்கிய பெயரில் சிற்றிலக்கிய இலக்கண வரையறைகளுக்கு உட்பட்ட இயலாமலோ பல நூல்கள் எழுந்துள்ளன. அப்ப இந்த முறையில் தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெற்ற சிற்றிலக்கிய வித்து தொல்காப்பியர் காலத்துல தான் முதல்ல என்னாச்சு, இந்த சிற்றிலக்கிய வித்து அப்படின்ற அந்த விதை போடப்பட்டது. அப்ப தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெற்ற சிற்றிலக்கிய வித்து சங்க காலத்தில் ஆற்றுப்படையாக முளைவிட்டு 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதியாக துளிர்ந்து 7ஆம் நூற்றாண்டில் கோவையாக செடியாகி 8ஆம் நூற்றாண்டில் உலாவாக மரமாக 9ஆம் நூற்றாண்டில் கலம்பகமாக கிளைத்து 11ஆம் நூற்றாண்டில் பிள்ளைத்தமிழாக மொட்டாகி 14ஆம் நூற்றாண்டில் தூதாக பூத்து 16ஆம் நூற்றாண்டில் பல்லாக காய்த்து 18ஆம் நூற்றாண்டில் குறவஞ்சியாக கழிந்தது. சிற்றிலக்கிய பெருமரத்தில் இன்றும் ஆயிரக்கணக்கான சுவைக்கனிகள் பழுத்து தமிழ்த்தேன் மாந்தும் வண்டுகளை வரவேற்கிறது. அப்ப தொல்காப்பியர் இட்ட வித்து முடத்தாம கண்ணியர், காரைக்கால் அம்மையர், சேரமான் பெருமாள் நாயனார், ஆரைக்கிழார், ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், உமாபதி சிவாச்சாரியர், கமலை ஞானப்பிரகாசர், திருகூட ராசப்ப கவிராயர் முதலாய அருளிகளின் தன்மையால் அரவணைப்பால் பேரறிஞர் பலரின் புலமை நீராட்டியால் நனைந்து பழுமரமாக சிறந்து விளங்குகிறது. கனிச்சுவைக்கு ஈடில்லை, இணையும் இல்லை, தமிழை கனியாக உருவகம் செய்து தித்திக்குதெல்லாம் தெள்ளமுதாய், தெள்ளமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே என்று புலவர் பெருமக்கள் பாடுகின்றனர். நரை பழுத்த துறை தீத்தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையாய் விளங்கும் சிற்றிலக்கிய கனிகளை சுவைத்து மகிழ்தல் வேண்டும். ஓகே, அந்த சிற்றிலக்கிய வகையில் ஒன்றான பரணி இலக்கியம் சார்ந்த செய்தி தான் இனி வகுப்புல தொடரா பார்க்குறோம். சரியா? அப்படி இந்த பகுதி அறிமுகம், அதாவது சிற்றிலக்கிய அறிமுக வகுப்புல தொடர்ச்சியாக சிற்றிலக்கியம்னா என்ன, எத்தனை வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு, ஓகே, 14ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூல், பாட்டியல் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவநீத பாட்டியல். இந்த நவநீத பாட்டியல் தான் 14ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூல். அடுத்து பயிற்சி வினா 5 பார்க்கலாம். பயிற்சி வினா 5 என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈறாக பாடிய நூல் எது? பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈறாக பாடிய நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரி இடம்படியக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபந்த மரபியல். இந்த நூலில் தான் பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈறாக 96 வகை தொகைதாம் அப்படின்னு 96 வகை சிற்றிலக்கியங்களின் பற்றி சொன்னது இந்த பிரபந்த மரபியல். வினாயின் 6, பயிற்சி வினா 6, பொறுத்துக. காலம் ஒரு பக்கம், காலம் இன்னொரு பக்கம், நூல்கள் பெயர் கொடுத்துருக்கு. 15ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, ஓகே, 5ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு. இந்த பக்கம் உலா, கலம்பகம், கோவை, அந்தாதின்னு இருக்கு. ஓகேங்களா? 5ஆம் நூற்றாண்டுல வந்த நூல் பெயர் என்ன, 7ஆம் நூற்றாண்டில் வந்த நூல் பெயர் என்ன, 8ஆம் நூற்றாண்டில் வந்த நூல் பெயர் என்ன, 9ஆம் நூற்றாண்டில் வந்த நூல் பெயர் என்ன அப்படின்றதான் பார்ப்போம். இதை நம்ம எந்த செய்தியில் பார்த்தோம்னா, தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெற்ற சிற்றிலக்கியம் ஆற்றுப்படையாக முளைவிட்டு 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதியாக துளைந்து, ஓகேங்களா, ஒரு செயல் பகுதியாக பார்த்தோம். நாவி ஜெயராமன் சொல்லியிருக்காரு அந்தாதி. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு. ஓகே, 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதி.
5ஆம் நூற்றாண்டில் என்ன வருது? அந்தாதி. அந்தாதியாக துளிர்த்து ஆற்றுப்படையில் முளையிட்டு 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதியாக துளிர்த்து 7ஆம் நூற்றாண்டில் கோவை. ஓகே, 7ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டு ஓகே 7ஆம் நூற்றாண்டில் என்னவா இருக்கு? கோவையாக இருக்கு. 7ஆம் நூற்றாண்டில் கோவையாக என்ன செய்யுது? செடியாகுது. 8ஆம் நூற்றாண்டில் உலாவாக மரமாகுது. 8ஆம் நூற்றாண்டில் உலாவின் மரமாகுது. 9ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் களம்பகமாக ஓகே 9ஆம் நூற்றாண்டில் களம்பகமாக இருக்கு. அப்போ 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதியாக, 7ஆம் நூற்றாண்டில் கோவையாகி, 8ஆம் நூற்றாண்டில் உலாவாகி, 9ஆம் நூற்றாண்டில் களம்பகமாக இருக்கக்கூடிய சிற்றிலக்கிய வகை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்போ 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாவே 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாவே அந்தாதி. 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னாவே அந்தாதி. 7ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் கோவை. 7ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் கோவை. 8ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் உலா தான் 8ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டு களம்பகம். ஓகே, 9ஆம் நூற்றாண்டு களம்பகம். சரியா? 9ஆம் நூற்றாண்டு களம்பகம். அப்போ இதுதான் இன்றைய பயிற்சி வினா. இன்றைய பயிற்சி வினாவில் நம்ம பார்த்த செய்தி என்னென்னா, சிற்றிலக்கியத்தோட அறிமுகம் பார்த்தோம். இப்படிலாம் உருவாச்சு. அந்த சிற்றிலக்கியம்ன்ற இலக்கியம் எப்படி உருவாகுது, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, இலக்கண நூல்லேருந்து எப்படி பாட்டியல் அப்படின்ற நூல் வந்துச்சு, பாட்டியல் நூல்கள் என்னென்ன செய்திலாம் சொல்லுது அப்படின்றத பார்த்தோம் இன்றைய வகுப்பில். இந்த வகுப்போட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த சிற்றிலக்கியத்தில் பரணி இலக்கியம், பரணி அப்படின்ற இலக்கியம் எதை பற்றி பேசுது, பரணி இலக்கியத்தில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த காணொளியில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அடுத்த காணொளியில் பகுதி 2ல் இந்த சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியத்தில் பரணி அப்படின்னா என்ன, இந்த பரணி இலக்கியத்தை பற்றி இலக்கண கூறு, இலக்கிய கூறு, ஓகே இலக்கண கூறு, இலக்கிய கூறு, பரணியோட உறுப்பு, பரணிக்குரிய உறுப்புகள். ஓகே, பரணி அப்படின்ற நூலில் சொல்லப்பட்ட உறுப்புகள், என்னென்ன உறுப்புகள் இருக்கு, ஓகே இந்த உறுப்புகள் சொல்லக்கூடிய செய்தி, செய்தி அப்படின்றத என்னன்னு பகுதி 1ல் அறிமுக வகுப்பாகவும், பகுதி 2, 3, 4 வரை தொடர் காணொளியாக காண்போம். ஓகேவா? அடுத்த காணொளி என்ன பார்ப்போம்? பகுதி 2ல் சிற்றிலக்கியத்தில் பரணி இலக்கியம் சார்ந்த இலக்கண கூறு, இலக்கிய கூறு, பரணிக்குரிய உறுப்புகள், அதில் சொல்லக்கூடிய உறுப்புகள் சொல்லக்கூடிய செய்தி, உறுப்புகள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாத்தையும் பார்ப்போம். பகுதி 1, 2, 3 அப்படின்னு 4 காணொளியில் அதற்கான செய்தியை நம்ம காணலாம். சரியா? அப்போ இன்றைய பகுதிக்கான இறுதி என்னன்னா, இன்றையக்கான செய்தி, தோல்வியின் பருவமே வெற்றிக்கான விதைகளை விதைக்க சிறந்த நேரம். ஓகேவா? எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தோல்வி அடைஞ்சிட்டோம், என்னால் முடியாது அப்படின்னு தோடாமல், தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தோல்வியிலிருந்து தான், தோல்வி பருவத்தை தான் வெற்றிக்கான விதைகளை விதைக்க சிறந்த நேரம் அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாரு. ஓகேவா? நன்றி.